السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இருவர் சண்டையிடுகின்றனர். சண்டையிட்டதில் இருவருமே சொர்க்கவாசிகளாக மாறிப்போகிறார்கள். அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒருவர் சண்டையிலே கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்டவர் சொர்க்கத்திற்கு செல்லுவது நியதி. ஆனால் கொண்டவருடைய நிலையோ, அவர் பாவி அல்லவா? இஸ்லாத்தை, அல்லாவின் கலிமாவை ஓங்கச் செய்வதற்காக போர்க்களம் கண்ட ஒரு பரிசுத்தமான மனிதரை கொல்வது எவ்வளவு பெரிய பாவம்! அந்த பாவத்தை செய்தவர் எவ்வாறு சொர்க்கத்திற்கு நுழைவார் என்று நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. காலம் கடக்கிறது. அவர் தௌபா செய்கிறார், இஸ்லாத்தை ஏற்கிறார். பிறகு இன்னொரு போரிலே கலந்து கொள்கிறார். அதிலே அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். ஷஹீதிற்கு சொர்க்கம், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கடனை தவிர எல்லா பாவங்களும் ஷஹீதிற்கு மன்னிக்கப்படுகிறது. எப்போது தெரியுமா? அவருடைய இரத்தம் இந்த பூமியிலே விழுவதற்கு முன்னாலே. எவ்வளோ பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உயிர் தியாகிகளுக்கு கொடுத்திருக்கிறான். எனவே தான் மறுமையிலே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இன்னும் பல உயிர்கள் வேண்டும், இன்னும் பல வாழ்க்கை வேண்டும். ஒவ்வொரு வாழ்க்கையும், ஒவ்வொரு உயிரும் உனது கலிமாவை ஓங்கச் செய்வதற்காக போர்க்களத்திலே அது கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு பகரமாக எங்களுக்கு சொர்க்கமும் அதில் இருக்கக்கூடிய உயர் இன்பங்களும் தரஜாக்களும் வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்று ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. காரணம், அவ்வளோ உயர்வான ஒரு சூழலை, ஒரு உயர்வான மரியாதையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த இறந்து போனவர்களுக்கு கொடுக்கிறார். எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய கலிமாவை ஓங்கச் செய்த, அதற்காக வேண்டி உயிரிழந்த முதலாவது மனிதர் சொர்க்கம் செல்கிறார் என்றால், அவரை கொண்டவரும் பின்னாளில் தௌபா செய்து இன்னொரு போரிலே கலந்து அதிலே ஷஹீதாகி அவரும் சொர்க்கம் செல்கிறார். இது மிகப்பெரிய ஆச்சரியம் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை நமக்கு அறிவித்து தருகிறார்கள். கொஞ்சம் யோசிக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவ்வளவு கருணை உள்ளவன்! அவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் வழங்குகிறான், ஒவ்வொரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கிறான். அந்த சூழ்நிலைகளை தமக்கு சாதகமாக, மறுமையினுடைய வெற்றிக்கு காரணமாக மாற்றுகிறவர்கள் எல்லாம் மறுமையிலே வெற்றி பெறுகிறார்கள். இல்லை, அந்த சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல், கொஞ்சமும் மாறாமல், எப்போதும் போலவே நான் இருப்பேன் என்று அடம்பிடிக்கிறவர்கள் இருக்கிறார்களே, நிச்சயமாக அவர்கள் வெற்றியை எட்ட முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொர்க்கத்தை எதற்காக வைத்திருக்கிறான்? சொர்க்கத்தை எதற்காக படைத்தான்? நல்லடியார்கள் நிரம்ப அமல் செய்து இறைவனுடைய பொருத்தத்தை பெற்று சொர்க்கத்திலே ஆனந்தமாக, சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே, நமக்காகத்தானே அதை தயார் செய்து வைத்திருக்கிறான். ஆனால் அந்த சொர்க்கம் செல்வதற்கான எந்த முகாந்திரமும் செய்யாமல் நாம் வெறுமனே இருந்தால் என்ன செய்வது? ஒரு நபித்தோழர் நபியிடம் ஒரு முறை இப்படி கேட்டார்கள், மறுமை எப்போது வரும் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டார்கள், அது வருவது வரட்டும், அதற்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்களாம். அந்த கேள்வி நமக்கும் பொருந்தும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொர்க்கத்தை நமக்காக வைத்திருக்கிறான் என்று சொன்னால், வைத்தத்தில் முத்தகீன்,
இரையச்சம் உடையவர்களுக்காக அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறான். அந்த இரையச்சத்தை வளர்த்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா? இந்த நபிமொழியிலிருந்து இறைவனுக்கு பொருத்தமான அமல் செய்கிற போது அல்லாஹ் சொர்க்கம் தருகிறான் என்று விளங்க முடிகிறது. எனவே அந்த சொர்க்கத்தை பெறுவதற்காக இறை உவப்பை பெற்ற நல்லறங்களை செய்ய துவங்குவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.